Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. I know many have you struggled to speak English fluently before, but that's exactly what we're going to fix right now. So what you're going to do is complete this full series and by end of the 30 days, you will see real progress. Trust me. Anyway, are you guys ready to learn? Let's get started. Be அப்படினா வந்து தமிழ்ல இரு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம கத்துப்போம் இங்கிலீஷ்ல. இங்க வந்து சில வார்த்தைகள் எழுதி இருக்கீங்களா? இந்த வார்த்தைக்கு பேர் தான் சப்ஜெக்ட்னு சொல்வாங்க. இப்போ என்னென்ன மீனிங் வருது அப்படினு சொல்லிட்டு பாப்போம். I அப்படினா வந்து நான் அப்படினு அர்த்தம். He அப்படினா வந்து அவன் அப்படினு அர்த்தம். She அப்படினா அவன் அர்த்தம். It அப்படினா அது அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். Weனா நாங்க. So நானுடைய plural form தான் வந்து we. I உடைய plural form தான் we. அதுக்கு மீனிங் நாங்க அப்படினு அர்த்தம். You அப்படினா வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்னு மரியாதை அற்றதா சொல்றது நீ மற்றும் மரியாதையோட சொல்றோமா நீங்க. இது ரெண்டுமே இங்கிலீஷ்ல வந்து you அப்படின்ற வேர்ட் தான் வரும். They அப்படினா வந்து அவங்க அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். So இப்போ இந்த I, he, she, it, we, you, they இருக்குங்களே இது பேர் தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ சப்ஜெக்ட் அப்படினா என்ன தெரிஞ்சா? இப்போ இந்த சப்ஜெக்ட் கூட வந்து ஒரு verb வந்து நம்ம சேர்க்கணும். ஏன்னா verb இல்லாம ஒரு வாக்கியம் வந்து வராது. ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன்னா be அப்படினா இரு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம்னு. இந்த verb நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல படிச்சோம்ல அதை போடுவோம். அது பக்கத்துல இந்த இரு அப்படின்ற வேர்டு be அப்படின்றத சேர்க்கிறோம். I be அப்படினு சொல்லிட்டு வரும். ஆல்ரெடி வந்து I அப்படினா என்ன மீனிங் படிச்சோம்? நான் அப்படினு வந்துச்சுங்களா? இப்போ be நான் என்ன சொன்னேன்? இரு. அப்ப I be அப்படினா நான் இரு. He be அப்படினா வந்து அவன் இரு. She be அப்படினா அவ இரு. It be அப்படினா அது இரு. We be அப்படினா நாங்க இரு. You be அப்படினா நீ இரு அல்லது நீங்க இரு. They be அப்படினா அவங்க இரு. இப்போ இந்த இடத்துல I be, he be, she be, it be, we be, you be, they be இருக்குன்னா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸ் முழுமையடையாத ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த be அப்படின்ற வேர்டு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ தமிழ்ல பாருங்க நான் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டோம். இந்த இரு அப்படின்ற வார்த்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே I be அப்படின்னு சொல்லிட்டு வராது. அந்த be அப்படின்ற வார்த்தை தான் am அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் இருக்கேன்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல I am. He be அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அவன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வராது. அதனால எப்படி சேஞ்ச் பண்ணோம்? அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம். அப்ப இங்கிலீஷ்ல அந்த beன்றது என்னது? isன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி தான் she isம் it isம். அப்ப அவ இருக்கா அது இருக்கு. இந்த இருக்கா இருக்கா இருக்கு இது மூணு வார்த்தைகளுக்குமே இங்கிலீஷ்ல is அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. plural ஃபார்ம்ஸ்ல வந்து we, you, they மூணு பேர் இருக்காங்க. இப்போ நாங்க அப்படின்ற இந்த வார்த்தைக்கு இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் வராது. நாங்க இருன்னு சொல்லிட்டு வருமா? வராதுல. அப்ப அந்த இருன்றது இங்க என்ன சேஞ்ச் ஆகுது? இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதான். அப்ப நாங்க இருக்கோம். அதனால இங்கிலீஷ்மே வந்து பீன்ற வேர்டு இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகுது? ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்க அப்படின்ற வேர்டும் இதுதான். நீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு வராது. நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருதா? அதனால அதுவும் என்னது? you are அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் வேர்டு they are. அந்த இடத்துல என்னது? அவங்க இருன்னு வரல. அவங்க இருக்காங்க. அதனால மறுபடியும் இங்கிலீஷ் என்னது? பீன்றது ஆர்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இதுதாங்க நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு verb கூட இணைச்சிருக்கோம். அப்போ I am நான் இருக்கேன். He is அவன் இருக்கான். She is அவ இருக்கா. It is அது இருக்கு. We are நாங்க இருக்கோம். You are நீங்க இருக்கீங்க. They are அவங்க இருக்காங்க. இப்போ இந்த be verb இருக்காங்கல்ல இது வந்து நம்ம என்னென்ன சிச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் 1 நம்மளுடைய நிலைமையை அனுப்பினா சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. செகண்ட் நம்மளோட மனநிலையை அனுப்பினா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. மூணாவது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இந்த மூணு விஷயங்களுக்கு தான் நம்ம இந்த be verb அப்படின்றத இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் வந்து நம்ம வந்து முழுமையாக கத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. ரொம்ப எழுத்து வடிவமா இருக்கு. நம்ம ஸ்போக்கன் தகுந்த மாதிரி புரிஞ்சுப்போம். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன்னு போட்டுப்போம். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். இப்போ இந்த இருக்கேன் அப்படின்ற வேர்ட்ல வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுதான். அப்போ இந்த இருன்றது நம்ம வந்து போட முடியாது. இருன்றதுக்கு பி ஆனா இருன்றது இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நான்ன்றதுக்கு ஐ அதுக்கப்புறம் இருக்கேன் அப்படின்றதுக்கு ஆம்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோமா? ஐ ஆம். அதுக்கப்புறம் ஒரு அப்படின்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. மாணவன் அப்படின்றதுக்கு
ஸ்டூடெண்ட். I'm a student. நான் ஒரு மாணவனா இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம சென்டென்ஸா மேக் பண்ண முடிஞ்சா I'm a student. நான் ஒரு மாணவனா இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், அவ ஒரு மருத்துவராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஸ்போக்கன் தகுந்த மாதிரி அவர் ஒரு டாக்டரா இருக்காருன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ இந்த இரு அப்படின்றதுல இருந்து சேஞ்ச் ஆயிருக்கு வேர்டு தமிழ்ல. என்ன ஆயிருக்கு? இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கா. அப்போ he is, அவன் இருக்கானா he is. ஒரு மருத்துவராக, அது நம்ம இங்கிலீஷ் ஆல்ரெடி நம்ம ஸ்போக்கன்ல டாக்டர் தானே பேசுறோம், a doctor அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ அப்போ அவன் ஒரு டாக்டரா இருக்கான் அப்படின்னா he is a doctor. இன்னொரு எக்ஸாம்பிள், அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள், அவ ஒரு டீச்சரா இருக்கான்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன வேர்டு போடணும்? she is அப்படின்னு போடணும். she is a teacher. அப்ப sheன்றது அவள், isன்றது இருக்கிறா, a teacher அப்படின்றது ஒரு ஆசிரியராக அப்படின்றத குறிக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், அது என்னோட நாயாக இருக்கிறது, அது ஏன் நாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் ஸ்போக்கன்ல. இந்த இடத்துல என்ன சொல்றோம்? அதுன்றதுக்கு இட்னு படிச்சோமா, இருக்கு அப்படின்றதுக்கு இஸ், என்னுடைய நாய் அப்படின்றதுக்கு my dog. அது ஏன் நாயா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது it is my dog. இன்னொரு எக்ஸாம்பிள், நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நாங்க ஸ்டூடெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போக்கன்ல எடுத்துப்போம். நாங்கன்றதுக்கு என்ன படிச்சோம்? we அப்படின்னு வார்த்தை போடுங்க. அப்புறம் இந்த இரு அப்படின்ற we அப்படின்ற இந்த வார்த்தை வந்து தமிழ்ல இருக்கோம் சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுதாம். அப்போ weக்கு வரக்கூடிய வார்த்தை என்ன? are. so we are. அப்ப ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆகுது? பன்மையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. so we are students. சப்போஸ் நீங்க மாணவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், நீங்களா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதுக்கு என்ன சொல்லணும்? you are students. சப்போஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது they are students. அப்போ நாங்க we, நீங்க you, அவங்க they, இருக்கோம், இருக்கீங்க, இருக்காங்க அப்படின்னு அந்த இருன்றது சேஞ்ச் ஆகிற மாதிரி இங்கிலீஷ்லயும் be அப்படின்றது are அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து ஒரு டெஸ்ட், அவன் ஒரு விவசாயியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதுக்கு இங்கிலீஷ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அவன்றதுக்கு he, அப்புறம் இருன்றது இருக்கான்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல பீன்றது is அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஒருன்றதுக்கு a, விவசாயி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல farmer. அப்போ அவன் ஒரு விவசாயியா இருக்கிறான் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? he is a farmer. அடுத்த சென்டென்ஸ், நான் ஒரு காவலராக இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நானுக்கு ஐன்னு சொல்லிட்டு போடுங்க. இருன்றது மறுபடியும் இருக்கிறேன் மாறுது, இருக்கேன்னு சொல்லும்போது am. ஒரு காவலராக a police. அப்போ நான் ஒரு காவலராக இருக்கிறேன் அப்படின்றது எப்படி சொல்லணும்? I am a police. அடுத்த எக்ஸாம்பிள், அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவங்கன்றதுக்கு தேன் படிச்சோம், இருக்கிறார்களுக்கு என்ன படிச்சோம்? ஆர்ன்னு சொல்லிட்டு போடுங்க. அடுத்து விளையாட்டு வீரர்களாக அப்படின்றதுக்கு பிளேயர்ஸ். அப்ப they are players. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் விஷயம் இருக்குல்ல, நம்முடைய மனநிலையத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் be verb யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பத்தி டீட்டெயிலா படிப்போம். இங்க எழுதிக்க பாருங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கேன், ஸ்போக்கன்ல சொல்றேன் தான். இப்போ நானுக்கு மறுபடியும் என்ன வேர்டு? ஐ, இருக்கேன்றதுக்கு am, சந்தோஷம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும் போது ஐ எம் ஹாப்பி. அப்ப இந்த இடத்துல இருன்றது தான் தமிழ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு மாறுது. இங்கிலீஷ்லயும் பி அப்படின்ற நம்ம போட வேண்டிய வார்த்தை தான் am அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி. அவன் சோகமா இருக்கான், அவன்றதுக்கு he, இருக்கான் அப்படின்றதுக்கு is, சோகம்ன்றதுக்கு sad. so he is sad. அவ கோபமா இருக்கான்னு சொல்லும் போது கோபமுக்கு angry சொல்லுவாங்க. so she is angry. அது சோகமா இருக்கு, it is sad. நாங்க சந்தோஷமாக இருக்கோம் சொல்றோம், we are happy. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், you are happy. அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது they are happy. இப்போ நம்ம டெஸ்ட் வச்சிருவோம், இதை பேஸ் பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்ப அவனுக்கு என்ன சொல்லுவோம்? he, இருக்கானுக்கு is, சந்தோஷம்க்கு happy. so he is happy. அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள், they are sad. அடுத்து மூணாவது விஷயம், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இந்த சேம் be verb தான் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, நான் வீட்டில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கேன். நானுக்கு ஐ, இருக்கேன்றதுக்கு am,
வீடு அப்படின்றதுக்கு ஹோம்னு சொல்லிட்டு போடுறோம். ஆனா இந்த இடத்துல தமிழ்ல வந்து வீடுன்னு போடாம வீட்டில் அப்படின்னு போட்டுக்கோங்களா, அந்த இல் அப்படின்றதுக்காக நம்ம இங்கிலீஷ்ல at அப்படின்ற ஒரு வேர்டு சேர்ப்போம். ஏன்னா நம்ம I am homeன்னு சொல்ல முடியாது. I am at home. நான் வீட்டில் இருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் ஸ்கூல்ல இருக்கான். He is at school. இங்கே வந்து இல்லு வருது தமிழ்ல, பள்ளியில். அப்ப மறுபடியும் at போடுங்க. He is at school. அவங்க காலேஜ்ல இருக்காங்க. They are at college. They are at college. அடுத்து, அவ சென்னையில இருக்கா. அவள் இருக்கு she, இருக்கான் இருக்கு s, சென்னையில இருக்கு மறுபடியும் சென்னை மட்டும் போடக்கூடாது, இல் வரனால in சென்னை. இந்த இடத்துல வந்து ஒரு லார்ஜ் சிட்டியா இருக்கிறதுனால in அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். So she is in Chennai. She is in Chennai. சரி, இப்போ வந்து present வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து சேம் be verb வந்து நம்ம past tense பார்க்க போறோம். அதாவது இறந்த காலம் சொல்லலாம், கடந்த காலம் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லலாம் past tenseக்கு. ஓகே, past tenseலயும் அதே மாதிரி 3 ஃபேக்டர்ஸ், நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய மனநிலைமை, நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த be அப்படின்ற இந்த சேம் verb தான் தமிழ்ல இருன்னு சொல்லிட்டு வருதுல. இப்போ இது வந்து past tense தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ beன்றது என்ன ஆகுது, was அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆகும். ஏன்னா தமிழ்ல இருன்றது என்ன ஆகுது, இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரைட்டா, நான் இருந்தேன். அப்ப நான் இருந்தேன் மாறனால beன்றது wasன்னு மாறுது. நம்ம presentல I am, he is அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ pastல I was, நான் இருந்தேன், நான் இருக்கேன்றது present, நான் இருந்தேன்றது past, I am அப்படின்றது present, I wasன்றது past. இப்போ heக்கு வந்து அவன் அர்த்தமா, இந்த அவன் அப்படின்றதுக்கு இந்த இருன்றது எப்படி சேஞ்ச் ஆகும், இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருமா, அவன் இருந்தான். அதுக்கு இங்கிலீஷ்ல he was. she be அப்படின்றது என்ன சேஞ்ச் ஆகுது, she wasn't சேஞ்ச் ஆகுது, ஏன்னா அவ இருந்தான் வருது. it be அப்படின்றது it was, ஏன்னா அது இருந்துச்சு. we be அப்படின்றது we were அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும், நாங்க இருந்தோம். you be அப்படின்ற இந்த வார்த்தை என்னது, you were அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது, நீங்க இருந்தீங்க அப்படின்னு வருது பாஸ்ட்ல. they be அப்படின்றது they were அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. நம்மளுடைய நிலைமையை பத்தி அனுப்பினா past tense சொல்லுவோம். நான் ஒரு மருத்துவராக இருந்தேன், நான் ஒரு டாக்டரா இருந்தேன்னு சொல்றோம். அப்ப இங்கிலீஷ்ல I was a doctor. அப்போ எப்படி தமிழ்ல இருக்கேன்றது இருந்தேன்னு மாறுதோ, அது மாதிரி இங்கிலீஷ்ல amன்றது was அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. I was a doctor. அவன் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ எப்படி சொல்லுவீங்க, he was a student. He was a student. அப்ப இந்த இடத்துலயும் இருக்கான் அப்படின்றது இருந்தான் மாறினால இங்கிலீஷ்லயும் is அப்படின்றது was அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க விளையாட்டு வீரர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த இடத்துல இருந்தாங்க, இருக்காங்கன்றது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அப்ப இங்கிலீஷ்ல they were players. they are playersன்றது they were players அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு pastனால. நெக்ஸ்ட் நம்முடைய மனநிலைமையை பத்தி பாஸ்ட்ல சொல்லுவோம். நான் சோகமா இருந்தேன்னு சொல்றோம். இப்போ என்ன சொல்லுவோம், I am sadக்கு பதிலாக I was sad. அவ கோவமா இருந்தா, இந்த இடத்துல எப்படி போடுவோம், she was angry. she was angry. அப்போ she is angryன்றது present, she was angryன்றது past. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றோம். இப்போ இது என்னது, they were happy. they were happy. present they are happy ன்னு பார்த்தோம். இப்போ they were happy. அப்போ I was sad, she was angry, they were happy. நான் சோகமா இருந்தேன், அவ கோவமா இருந்தா, அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. மூணாவது டாபிக்கான நம்ம எங்க இருந்தோம் அப்படின்றத இப்ப பார்ப்போம். நான் வீட்ல இருந்தேன். I was at home. I am at home practice பண்ணோம். இப்போ I was at home. அவ ஸ்கூல்ல இருந்தா. She was at school. She is at school வந்து she was at school. அவங்க சென்னையில இருந்தாங்க. They were in Chennai. They are in Chennai அப்படின்றது they were in Chennai அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அடுத்து நம்ம future tense. இதே மூணு விஷயங்களை அனுப்பினா future be verbs கூட அனுப்பினா நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். தமிழ்ல அனுப்பினா இரு அப்படின்றது ஃபியூச்சர்ல இருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுதா, இருக்கேன்
அப்படின்றது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகுது. இப்போ இங்கிலீஷ் வந்து பண்ணால் நீங்கள் புது வார்த்தை போட தேவையில்லை. இந்த பிக்கு முன்னாடி வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து பண்ணால் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன். he will be அப்படின்னா அவ இருப்பான். she will be அப்படின்னா அவ இருப்பா. it will be அப்படின்னா அது இருக்கும். we will be அப்படின்னா நாங்க இருப்போம். you will be அப்படின்னா நீங்க இருப்பீங்க. they will be அப்படின்னா அவங்க இருப்பாங்க. இப்போ சேம் இருன்றதா இருப்பேன் இருப்பான்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு தமிழ்ல. இப்போ நம்ம 3 பார்ட்ஸ் பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம இப்போ ஃபியூச்சர்லையும் பார்ப்போம். என்னவா இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, எங்க இருப்பாங்க. நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். இப்போ வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து பண்ணி இண்டிகேட் பண்றோம். அப்போ I am a doctor அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்ல சொன்னோம். இப்போ என்னது amன்றது will be அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. So I'll be a doctor. I will be a doctor. நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எப்படி வரும்? I will be happy. I will be happy. I'll be happy. அவங்க ஸ்கூல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். They will be at school. They will be at school. So இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். உங்களால ஈஸியா கத்துக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா கத்துக்கிறத விட ஒரு கைடு இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க இங்கிலீஷ் வந்து கத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.